நாகாலாந்துல இருந்து சிவகங்கையில உள்ள சிங்கம்புணரிக்கு வந்து தமிழ் படிக்க ஆசைப்படுற பொண்ணு நம்ம அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில சீட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை, நம்ம ஊர்ல தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்காம பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இன்னொரு மாநிலத்துல இருந்து வந்து நம்ம தமிழ் மீடியத்துல படிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைக்கு ஏன் சீட்டு கொடுக்க மாட்டேங்க. அதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த பொண்ணோட அம்மா இந்த ஸ்கூல்ல தான் இங்கிலீஷ் டீச்சரா இருந்திருக்காங்க. அந்த அம்மா பேரு ரூத். அந்த அம்மாவோட 2 பொண்ணுங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்காங்க. 1ஆவதுல இருந்து 8வது. கொரோனா காலத்துல நாகாலாந்துக்கே திரும்ப போனவங்க திரும்ப இங்க வரும்போது படிக்க வைக்க நினைக்கிறாங்க. ஆனா படிக்கிறதுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட 2வது பொண்ணுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, மூத்த பொண்ணுக்கு கிடைக்கல. பொண்ணுக்கு சீட்டு கொடுக்காததுக்கு சில சட்ட ரீதியான காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் பிரின்சிபலுக்கே நான் என்ன சொல்றேன்னா, சட்ட ரீதியா என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நீங்க சொல்றது நியாயமாவே இருந்துட்டு போட்டோம், இந்த பொண்ணு படிக்கணும் தானே ஆசைப்படுது. இன்னொன்னு என்னன்னா, அந்த பொண்ணு என்னதான் நாகாலாந்தா இருந்தாலும் தமிழ் ரொம்ப தெளிவா பேசுது, நம்மள மாதிரியே பேசுது. நான் பிரின்சிபல் அதே சொல்றேன். ஸ்கூலுடைய பிரின்சிபல் அட்மிஷன் போடுறீங்களால போட முடியாதுங்கறாங்க. அவங்க அங்க சிவகங்கையில இருந்து இன்ஃபர்மேஷன் வரணும்ன்றாங்க. சோ கலெக்டரேட் போய் கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க 10 days டிஓ தான் சொன்னா 10 days வெயிட் பண்ணுங்க. படிக்கணும் தானே ஆசைப்படுது, படிக்க வைங்க. ஐயோ